Hi friends, welcome to our channel. Around the world of cricketல நேற்று என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஜய் எஸ்ஆர்ஐ ட்ராஃபி பற்றி பார்க்க போகிறோம். நேற்று ஒரு நடந்த குவார்டர் ஃபைனலில் பஞ்சாப் வர்சஸ் மத்திய பிரதேஷ். பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் 345 ஃபார் 6. பிரப்சிம்ரன் சிங் அதிகபட்சமாக 88 அடிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து பேட்டிங் பிடிச்ச மத்திய பிரதேஷ் 162 ரன்னுக்கே ஆல் அவுட்டு. ஸோ பஞ்சாப் வின் பை 183 ரன்ஸ். ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே செமிஃபைனலுக்கு போகிறாங்க. ஸோ இன்னொரு நம்ம குவார்டர் ஃபைனல் பற்றி பார்க்க போகிறோம். அது விதர்பா வர்சஸ் டெல்லி. ஸோ விதர்பா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 300 ஃபார் 9 50 ஓவர்ஸ்க்கு. அதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா யஷ் ரத்தோர் 86 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து பேட்டிங் பிடிச்ச டெல்லி வெறும் 224 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதில் அதிகபட்சமாக அனுஜ் ராவத்துங்கிறது 66. ஸோ இதுதான் நம்ம செமிஃபைனலோட இப்போ செமிஃபைனலோட ஜஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கர்நாடகா வர்சஸ் விதர்பா 15ஆம், சௌராஷ்டிரா வர்சஸ் பஞ்சாப் 16ஆம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அலிசா ஹீலியை பற்றி. இவங்க ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ஆல் த ஃபார்மேட் கிரிக்கெட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிக் பேஷ் 2026 அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஸ்கோர் கார்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ 83 ஃபார் 10. அவங்க 83 ரன்ஸ்க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதிகபட்சமாக லயம்ஸ் காட்டில் ஒரு 18. பாய்ஸுங்கிறது ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தார். நம்ம மேத்யூ ஷாட் சிஎஸ்கே பிளேயர் வேறு 8 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் டாம் கரன் அவர் தான் இதுக்கு டெஸ்ட்ராயர் 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ நெக்ஸ்ட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வெறும் 15 ஓவர்லேயே 86 ஃபார் 4. ஸோ அவங்க ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ தாமஸ் ரோஜர்ஸுங்கிறது 32. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மேட்ச் பார்க்க போகிறது என்னென்னா டிஎஸ்ஜி வர்சஸ் பிஆர், அதாவது SA-20. ஸோ இதில் நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஎஸ்ஜி தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் அவர்தான் கேப்டன். அவரும் சுனில் நரேன் அவரும் பேட்டிங்க்கு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் சுனில் நரேன் அவுட் ஆனதுக்கப்புறம் ஜோஸ் பட்லரும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க 20 ஓவர்ஸோட கம்ப்ளீட் பண்ணதில் 186 ஃபார் 5. அதுக்கு அடுத்து பிஆர் பேட்டிங்க்கு வந்தாங்க, அதாவது பால். அவங்க அதில் ஸ்டார்ட் பண்ணது பிரிட்டோரியஸ் அண்ட் ட்ரைப் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். பட் நம்ம டேன் லாரன்ஸ் அண்ட் ரூபின் ஹேர்மன் அவங்க 2 பேரும் சேர்ந்து 106 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. சூப்பராக இருந்தாங்க. அடுத்து டேவிட் மில்லர் ஒரு 2 ரன்னும், கடைசியில் சிக்கந்தர் ராசா ஃபைனலாக ஒரு பாலுக்கு 2 ரன் இருக்கப்போ 6 அடித்து மேட்சை முடித்தார். வெரி ஹார்ட் பிரேக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும் டிஎஸ்ஜிக்கு. ஸோ அவங்களும் நல்லா ஃபைட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் 191 ஃபார் 4 கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா உமன்ஸ் கிரிக்கெட், அது WPL. ஸோ நேற்று மும்பையில் நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை டு குஜராத்துக்கு தான் நேற்று மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் 11. ஸோ ஃபஸ்ட்டு குஜராத் தான் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோஃபி டிவைன் அண்ட் பெத் மோனி அப்படின்னு இருந்தாங்க. ஸோ பெத் மோனி பார்த்தீங்கன்னா 33 ரன்ஸ் ஆஃப் 26 பால்ஸ். அண்ட் சோஃபி டிவைன் பார்த்தீங்கன்னா 8 ரன் தான் 4 பாலுக்கு. ஸோ அவங்க சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கனிகா அஹூஜ் அப்படின்னு ஒரு பொண்ணு 35 ரன்ஸ் அடிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் ஆஷ்லி கார்னர் ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. பட் இது கேப்பில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா வேரம் அப்படிங்கிறவங்க 33 பால்ஸ் 43 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. கடைசியாக பார்த்தோம்னா 192 ஃபார் 5 அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்கோர்லேயே முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 193 சேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கமரனி அண்ட் மேத்யூஸ் அப்படின்னு 2 பேர் இறங்கினாங்க. ஸோ கமரனி 13 ரன்னுக்கு அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் 12 பாலுக்கு 22 அப்படின்னு ஒரு நல்ல ஸ்கோர்லேயே அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்து அமன்ஜோத் கவுர் அண்ட் ஹர்மன்பிரீத் கவுர். ஸோ 2 பேருமே சேர்ந்து பொறுமையாக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஹர்மன்பிரீத் கவுர் 71 ரன்ஸ் ஆஃப் 43 டெலிவரிஸ் அண்ட் அமன்ஜோத் கவுர் 40 ரன்ஸ் ஆஃப் 26 டெலிவரி. ஸோ 2 பேருமே 7-4 அடிச்சிருந்தாங்க. ஸோ ஹர்மன்பிரீத் கவுர் கடைசியில் ஒரு 2 6 அடித்து மேட்சை மாற்றினாங்க. அதுக்கு அடுத்து நிக்டேலா கேரிங்கிறவங்க 38 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, குயிக் ஃபார் 38 ரன்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்கோராக பார்க்கப்படுது. ஏன்னா கடைசியில் ஹர்மன்பிரீத்துக்கு நிறைய கேட்ச் விட்டாங்க.